பணமான பணத்தை ஒரே நாளையில் நமக்கு ஆக்சிஜனை தயாரித்துக் கொடுக்கிறது ஒரு மரம்தான். அது மட்டுமல்ல, அந்த மரமானது எத்தனை உயிர்களை பாதுகாத்து என்னிடம் வந்து ஒரு புறா வருகிறது கூடிகட்டுக்கள், ஒரு கிளி வருகிறது கூடிகட்டுக்கள், இன்னும் எத்தனை அணில் வருகிறது கூடிகட்டிக்கொள், எத்தனை உயிரினங்களுக்கு என்னிடம் இது வாழ்த்துக்கொள் என்கின்ற வீட்டை கட்டுகின்ற உரிமையை பத்திர ஆபீஸிலோ பத்திரம் போட்டு வாங்காமல், பணம் வாங்காமல், யாரிடமே அக்ரிமெண்ட் வாங்காமல் வாழை செய்கின்றது. பாருங்கள், ஒரு மரம் தான். அற்புதமான காரியம். இன்னுமா நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கான காற்றை தருகிறது. நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் சுவாசிப்பதற்கு காற்றை தருவதும் மழையும் பெய்கிறது, மழையை சேமிக்கவும் செய்கிறது. ஒரு சின்ன மரம் தான். ஆனா பாருங்க, ஒரு பொடி விதை. ஆக அந்த பொடி விதையை பாறைகளை போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மர நிழலை தராது, ஆக்சிஜனை தராது, உயிரினங்களை வாழ்வதற்கு தேர்வான அத்தனை பொருட்களையும் தராது. இன்னும் கணக்கிட்டே சொல்லுகின்றார்கள் அறிவியல் அறிஞர்கள், 6 மாதத்தில் ஒரு மரமானது அற்புதமான நிகழ்ச்சிகளை, கோடிக்கணக்கான பலன்களை தருகிறது என்று கூறுகிறார்கள். ஆஸ்பத்திரியிலேயே 500 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் காசு கேட்கின்ற பொழுது அந்த மரமானது நம்மிடம் 500 ரூபாயாக கேட்கின்றது இல்லையே. எத்தனையோ பேருக்கு வாரி வழங்குகின்ற அதற்கு பேர் தான் கொடை வள்ளல் என்று பெயர். அதுபோல இருக்கின்ற விதையை நிலத்தில் ஊன்றி வளப்படுத்துகின்ற பொழுது நம்மையும் மற்றவர்களையும் வளப்படுத்துவதை போல நாம் குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளும் ஒரு அற்புதமான விதைகள். இந்த விதைகளை கல்விக்கு பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே வைத்துக் கொள்வோமேனால் அந்த விதையானது அழிந்து விடும், பூச்சி எரித்து விடும். எனவே இந்த அற்புதமான குழந்தைகள் என்ற விதைகளை பள்ளியில் கொண்டாந்து பள்ளி என்கின்ற நிலங்களில் ஊன்றி வையுங்கள். நாளைக்கு இந்த குழந்தையானது அறிஞனாகவும் ஆசிரியராகவும் மருத்துவனாகவும் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனாகவும் வளர்ந்து செழித்து வளர்ந்து உங்களையும் செழிப்ப செய்து மற்றவர்களையும் செழிக்க செய்து பல்வேறு நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிறப்பு செய்வார்கள். ஒரு வாழ் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒருவர் சிறப்பு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் பள்ளிக்கு அனுப்புங்கள். பள்ளிக்கு அனுப்புவது அவன் ஏதாவது ஒரு வேலையில் அமர்ந்து சொத்து சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும் என்பதற்கு அல்ல. மனிதனாக, மாமனிதனாக கற்சிலையை உருவாக்குகின்ற ஒரு சிறந்த மாணவனாக வர வேண்டும் என்கின்ற உன்னதமான நிலை உங்களிடம் இருக்க வேண்டும். அந்த சிறப்பை உண்டாக்குவதற்கு ஆசிரியர்களாகிய இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் தன்னுடைய குழந்தை பள்ளிக்கு செல்லவில்லை என்கின்ற நிலையானது எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு மாணவன் பள்ளிக்கு செல்வானே ஆனால் அவனிடம் இருக்கின்ற பண்பாட்டை வளர்த்து இன்னும் எத்தனையோ அரிய பெரிய சேவைகளை செய்வதற்கு தயாராக இருப்பார். ஆனால் இன்னைக்கு அவனை பள்ளிக்கு செல்லாமல் விட்டு விடுவோமே ஆனால் அவனிடம் இருக்கின்ற திறமைகள் உடைந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்று கூறி வாய்ப்புக்கு விடையளித்த அனைவருக்கும் நன்றி செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது குறைகள் ஏதேனும் இருந்தால் அதை நேரடியாக எங்களிடம் தெரிவித்துக் கொண்டு எங்களது வளர்ச்சிக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சமயத்தில் உங்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி.